விருச்சக ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ராசிநாதன் செவ்வாயை விட்டு புதன் தள்ளி போகிற ஒரு சூழ்நிலை வருது. இது நல்ல விஷயம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் விலகி போகிறது, ராசிநாதன் செவ்வாய் ஃப்ரீயாக மாறுது. அதே அமைப்பில் தனிச்ச அமைப்புலையும் மாறுது. பிற கிரகங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் தனிச்ச அமைப்பில் மாறுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது. அதே சமயம் பாக்கியாதிபதி அமாவாசைங்கிற ஒரு அமைப்பு நெருங்குது. பாக்கியாதிபதி சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு அமாவாசை அமைப்பில் தேய்பிரையாக வந்து அமாவாசை அமைப்பில் வர்றதுனால இந்த வாரம் முழுக்கவே என்ன மாதிரியான செயல்பாடுகள் விருச்சிக ராசி நபர்களுக்கு கை கொடுக்கும், என்ன மாதிரி நடக்குங்கிறத விட என்ன மாதிரி கை கொடுக்கும், அது எப்படி நீங்கள் கொண்டுட்டு போகலாங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே நீங்களாக தனிப்பட்ட முறையில் களத்தில் இறங்கி போராடுவது, செயல்படுவது அப்படிங்கிற விஷயங்கள் மட்டுமே கை கொடுக்கும். மூன்றாம் நபருடைய தொடர்புகள் கை கொடுக்காது. அது இருக்கவும் இருக்காது, விலகி போயிடும். அதே சமயம் சில விஷயங்கள் தானாகவும் நடக்காது, நீங்களா போய் முட்டி மோதுற மாதிரி தான் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இருப்பதை அல்லது கிடைச்சதை வச்சு நீங்களா உங்களுடைய தேவைகள் அல்லது உங்களுக்கு எனக்கு இது வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்களா வந்து செப்பரேட்டாக முட்டி மோதுவதாக இருக்கும். அதே சமயம் முட்டி மோதுவதாக இருந்தாலும் கிடைக்கணும்ல, நல்லதாக அமையணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பலனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. ஸோ செவ்வாய் வந்து விருச்சகத்தில் தனிச்ச அமைப்பில் இருப்பது, ராசிநாதன் வலுவாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது இந்த வாரத்தில். ஸோ இந்த வார அமைப்புகள் தனிப்பட்ட முறையில் விருச்சிக ராசி நபர்கள் செயல்படுவது நல்லது. அப்போ இது வரைக்கும் ஒரு சில நபர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஆசையை காட்டி இல்லை டெக்னிக்கலாக நல்லா ஐடியா கொடுக்குறாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா செய்கிறாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண அலைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக மாறிக்கலாம், அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கத்தில் மூட்டை கட்டின மாதிரி ஆகிடும். திடீர்னு இந்த வாரத்தில் நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி வந்துடும். ஸோ அது ஏ டு இசட் நீங்களே அது வந்து கண்கூட பார்ப்பீங்க. குறிப்பாக இந்த சம்பள வேலையை மையப்படுத்தி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பர்சனல் விஷயம் ப்ளஸ்ஸு வேலை விஷயம் ப்ளஸ்ஸு சம்பாத்தியம், அடுத்த குடும்ப அமைப்புகள், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சேர்த்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் சிங்கிளாகவே எல்லா விஷயத்தையும் கொண்டுட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல போய் அதான் நீங்கள் வேலைக்கு போவீங்க, இன்னொரு வேலையை இப்போ உங்கள் வேலையோ இல்லை மற்ற வேலையை பார்க்கணுன்னாக்கா ஒரு நபர்கிட்ட சொன்னால் கூட அந்த வேலைகள் நடக்காது. ஸோ நீங்கள் அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் செப்பரேட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் முட்டி மோதக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அது பயனுள்ளதாக தான் இருக்கும், ஒன்றும் தவறாக போகாது. என்ன சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் தனியாக எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயந்தான். என்ன அது ஒன்று இந்த வாரத்தில் திடீர்னு எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், திரும்பவும் பழைய மாதிரி. இப்போது சில விஷயங்கள் ஏன்னா பாக்கியாதிபதி நல்லா இருந்துச்சுன்னா பாக்கியங்கள் டக்கு டக்குன்னு ஈஸியாக நடக்கும். நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்தாலுமே கொஞ்சமாக உழைச்சாலுமே கெயின் வந்து நிறையா கிடச்சிரும். அந்த மாதிரி அமைப்பு இந்த வாரத்தில் இல்லை.